இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தினமும் கோவிலுக்கு வரக்கூடிய நல்ல உள்ளங்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அதில் நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் தினமும் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு திருப்பலியின் முழுமையை காண இறை வார்த்தையை கேட்கின்றீர்கள். இறை உணவையும் ஆண்டவர் இயேசுவையும் உணவாக உட்கொள்ளுகின்றீர்கள். இதுவும் பாக்கியமான ஒன்று. இதுவெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்ற போது நாம் வரவில்லை என்றால் எண்ணிக்கை குறைந்துவிடும், அதனால் போகணும், அப்படி இல்லை. நான் வருகின்றேன், ஏன் வருகின்றேன், எதற்காக வருகின்றேன் என்ற எண்ணங்கள் தெளிவாக நம்மிடம் இருக்க வேண்டும். ஏன் வருகின்றேன்? என்னை படைத்து பராமரித்து நாள்தோறும் காத்து வருகின்ற தெய்வம். எனவே நான் அவருக்கு வந்து நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் நான் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் என்னோடு இருக்க வேண்டும் என்ற அந்த இறை பிரசனத்தை நம்மில் உருவாக்கி கொள்வதற்காக, அதனால் உறுதி பெற்று வாழ்வதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். இத்தகைய எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். இருந்த போதிலும் இவ்வாறு வருகின்ற போது நம்மை அறியாமலேயே நம்மில் இயேசுனுடைய வெளிப்பாடுகள், கடவுளுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அந்த இறை அனுபவம்தான் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். இதை கோவிலில் நின்று இருக்கிறவர்கள் உணர்ந்து பார்ப்போம். இத்தகைய ஒரு இறை அனுபவம் எனக்கு கிடைக்கிறதா? இறை அனுபவம் என்பது நான் யார், நான் விசுவசிக்கின்ற கடவுள் யார் என்பதை உணர்ந்து அந்த உறவிலே வளர்ந்து கொண்டிருப்பது. இதுதான் இறை அனுபவம். இறை அனுபவம். கோவிலுக்கு வந்தேன், இது நான் கோவிலுக்கு வந்ததால் இப்படிப்பட்ட ஒரு நன்மை எனக்கு கிடைத்தது, இப்படிப்பட்ட ஒரு தெளிவு எனக்கு கிடைத்தது என்று உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்தல் இல்லாமல் வருகின்றோம் என்றால் ஏதோ எண்ணிக்கைக்காக வந்து நாம் செய்ய வேண்டியவெல்லாம் செய்துவிட்டு போய்விட்டோம் என்ற அர்த்தம். மாறாக வருவதால் பலன் இருக்க வேண்டும். அந்த பலனை இறைவன்தான் நம்மில் கொடுக்கின்றார். நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் இறைவன் எடுக்க வேண்டிய அந்த முயற்சி நமக்கு கிடைக்க வேண்டும். இங்கே பிலிப்பு செசரியா நகர்புறம் வந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, மக்கள் எல்லாம் இப்படி சொல்லுகின்றார்கள், நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள்? இந்த பிலிப்பு செசரியா என்பது ரோமையன் ஆளுகின்ற ரோமை சீசர் செசார், அவருக்கு பதிலாக ஆளுகின்றவர்கள் பிலிப்பு. எனவே அவர்களுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற அந்த ஊரில் வந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இருக்கின்ற அந்த ஊர்களில் வந்து அங்கே கேட்கின்றார். இவர்கள் இந்த உலகில் தாங்கள் பெற்ற மகத்துவத்தால் இந்த பெயரை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் கேட்கின்றேன், இதன் உள்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்தில் நான் கேட்கின்றேன், நான் யார் உனக்கு? இவர்கள் உலகில் தோன்றி உலகில் அழிந்து விடுவார்கள். ஆனால் உலகம் தோன்றுவதற்கே காரணமாக இருக்கின்ற நபராக நான் இருக்கின்றேன். எனவே நான் யார் என நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்ற போது சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். இந்த பிலிப்பு அழிந்தான், செசார் அழிந்தான். ஆனால் கடவுள் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். இவர் வாழும் கடவுள், இறந்தோரின் கடவுள் கிடையாது. எனவே அத்தகைய ஒரு அந்த புரிதல் ராயப்பருக்கு கிடைத்தது. இந்த கிடைத்த அந்த புரிதலை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகின்றார்? யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே தான் சொல்லுகின்றேன், இறை அனுபவம் என்பது கடவுள் நம்மில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு. இந்த அனுபவம் இறைவனிடமிருந்து நேரடியாக எனக்கு கிடைக்க வேண்டும். இதை பெறுவதற்காகத்தான் நான் கோவிலுக்கு வருகின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். கோயிலுக்கு போகலனாக்கா என்ன நினைப்பாங்களோ மற்றவங்க, இல்லை நான் வரவில்லை என்றால் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்க, ஐயோ எங்கே காணோம் என்று தேடுவார்களோ? இல்லை, நான் வரவில்லை என்றால் என்னை தேடுவார் கடவுள். இதோ நான் உனக்கு வெளிப்படுத்த இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன், நீ வரவில்லை. எனவே வருவதால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இறை அனுபவம் வளர வேண்டும். எனவே தான் சொல்வார், நான் குறைய வேண்டும், நீர் வளர வேண்டும். இந்த வளர்ச்சி என்பது நான் குறைகின்ற போது தான், அந்த தாழ்ச்சி கொள்கின்ற போது அந்த தாழ்ச்சி என்ற ஒரு மனநிலை இல்லாமல் தான் என்ற கர்வமும் அகந்தையும் ஆணவமும் இருக்கின்ற போது ஆண்டவருடைய அனுபவம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது.
எனவே தான் ஸ்நாபகர்கள் சொல்வார், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. யார் இவர்? இயேசு சொல்வார், பெண்களிடம் பிறந்தவர்களில் இவரை விட பெரியவர் யாருமே கிடையாது என்று சொல்லப்பட்ட அவருடைய மிதியடிவாரை அவிழ்ப்பதற்கு தகுதியற்றவன் என்னை தாழ்த்தி கொள்ளுவார். எனவே இப்படிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு தாழ்த்தி கொண்டு, இதோ நான் முன்னால் வந்திருக்கின்றேன், உமது அனுபவத்தை எனக்கு தாரும். எனவே இதை வெளிப்படுத்தியது மனிதர் கிடையாது, விண்ணகத்தினுடைய என் தந்தையே. இது ராயப்பருக்கு கிடைத்த அனுபவம். சின்னப்பருக்கு கிடைத்த அனுபவம். தமஸ்கு நகருக்கு செல்லுகின்றார். இந்த புதிதாக ஆரம்பித்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற சபையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருக்கின்ற அவர்களை தடுத்தால் கொள்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீ யார் என்று கேட்கின்ற போது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். எனவே அடுத்தவர் கிறிஸ்தவர் என்ற விதத்தில் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கிறிஸ்தவர் சாதாரண கிறிஸ்தவராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், பாப்பனவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களை நாம் துன்புறுத்துகின்ற போது, அசிங்கப்படுத்துகின்ற போது ஆண்டவருக்கு செய்கின்றோம். எனவே தான் இயேசு சொல்வார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். புனித பவுல் யாரை துன்புறுத்தினார்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார். எனவே அங்கேயும் அந்த வெளிப்பாடு கிடைத்து, அந்த வெளிப்பாட்டினுடைய உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் அரேபியா பாலைவனம் செல்லுவார். எனவே இந்த இறை அனுபவம் எனக்கு நேரடியாக கிடைக்க வேண்டும். நேரடியாக கிடைப்பதற்கு நாம் உறுதுணையாக தினமும் திருப்பலிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே என்பார்களே, அப்படி வளர்ந்தவர்கள்தான் இருவரும் தூண்களாக திருச்சபையை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நான் என் குடும்பத்திலே நான் யாராக இருக்கின்றேனோ, யாராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், தாத்தா பாட்டி, அப்பா வழி உறவுகள், அம்மா வழி உறவுகள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்களெல்லாம் அடுத்த தலைமுறைகளை தாங்கும் தூண்களாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்து அந்த தூண்களை நாம் வளர்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா, அல்லது அது வளமை இழக்க செய்கின்றோமா? ஆழமாக சிந்திக்க வேண்டிய கருத்துகள். சிந்தித்து இறையருளுக்காக ஜெபிப்போம். ஆமென்.